தோழர் ரஹ்மானின் அன்பு வணக்கங்கள். எஸ்ஐ தேர்வு 2025 நேரடி உதவி ஆய்வாளர் தேர்வு பார்த்துட்டோம்னா அந்த மெமோ பாஸ் ஆச்சுல்ல ஜூன் லாஸ்ட் வீக்கில் அப்படின்ட்டு அந்த மெமோ உண்மை தான் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதே போல் இன்றைக்கி ஒரு மெமோ பாஸ் ஆகிருக்கு. ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட இருந்து பாஸ் ஆகிருக்கு. அந்த மெமோவில் டேட் கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. தேர்வு 28, 29 2 நாளைக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த டேட்டில் தான் கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னும் இன்னையோடு சேர்த்து பார்த்துட்டோம்னா இதை விட்டுட்டு இன்னும் 46 டேஸ் நமக்கு இருக்குது. 46 நாட்கள் தேர்வுக்கு இன்னும் இருக்குது. இந்த 46 நாட்களில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒரு 40 நாளை நீங்கள் எடுத்துக்கோங்க. 40 நாளை எடுத்துக்கிட்டு தேர்வுக்கு தயாராகுங்க. 6 நாள் ஒரு ஃபுல் ரிவிஷன் விடணும். டெய்லி ஃபுல் ரிவிஷன் விடணும். இப்போ படித்த பாடத்தெலாம் ரிவிஷன் பண்ணுங்க. இந்த 40 நாளும் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் தெரியாத சப்ஜெக்ட்டு, படித்து முடிக்காத வச்சுருந்த சப்ஜெக்டெல்லாம் இந்த 40 டேஸில் முடிச்சிருங்க. மேக்ஸிமம் எல்லாருமே தமிழ் கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க. தமிழ் கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இங்கிலீஷும் போட்டிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி சைக்காலஜியும் போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. இது மூணும் கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க. அந்த ஜிகே பாட்டில் இருக்கிற அந்த 80 கொஸ்டினுக்கு தான் எல்லாருமே திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் எல்லாமே விட்டுருந்துருப்போம். இந்த 46 நாட்களில் 40 நாள் கம்பல்சரி நீங்கள் தமிழும் சைக்காலஜி இங்கிலீஷ் இது மூணுக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்து படிங்க. இதில் தான் மார்க் எல்லாத்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்ட முடியும் நம்ம. சரிங்களா? ஸோ எக்ஸாம் தேர்வை பொறுத்த வரைக்கும், ஜிகேவை பொறுத்த வரைக்கும் உங்களால் எவ்வளவு பாடங்கள் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாலும் சரி, பெண்கள் தாய்மார்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த தேர்வுக்கு தயாரிச்சிட்ருக்கும் இந்த நொடியிலேருந்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வெறும் 46 நாட்கள் தான் இருக்குது. இந்த நாட்களை பொன்னான நாட்கள். இது கண்டிப்பாக நம்ம எல்லாத்தினாலையும் முடியும். ஒரு 45 நாளில் எல்லாமே நம்மளால் படிக்க முடியும். படித்து முடித்தவங்க, படிக்க போகிறவங்க ஃபுல்லாக உட்காந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து படிக்கணும். அந்த கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஞ்சம் டிலே ஆகும், ஆமாம். பட் ஆனால் கண்டிப்பாக முடியாதுன்ட்டுலாம் இல்லை. ஆனால் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து படிக்கணும். நீங்கள் உட்காரணும். அது உட்கார்றக்கே உங்களுக்கு 2, 3 நாள், ஒரு வாரம் இழுத்துரும். ஸோ அதனால் இன்னும் காலம் தாமதம் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஒதுக்கி இப்போ இருந்து நீங்கள் படித்த பாடத்தை எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. கணக்கு, சைக்காலஜி எல்லாமே போட்டு பாருங்கள். தமிழ் கம்பல்சரி படிச்சிடுங்க. தகுதி தேர்வில் நம்ம பாஸ் ஆகணும். 40 கொஸ்டின் அடிக்கணும். ஸோ அதுவே இன்னும் ப்ரெஷரை உண்டாக்கும். ஐயோ இன்னும் படிக்கலையேங்கிற இன்னும் ப்ரெஷரை உண்டாக்கிடும். கடைசி நேரத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு இன்னும் ப்ரெஷர் ஆகிக்க வேண்டாம். ஆமாம், நீங்கள் கடைசி நேரத்தில் என்னெல்லாம் படிக்கணும்னு நினச்சி வச்சுருக்கீங்களோ அதை இப்போ படித்து முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு ஜிகே ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. அது எதுவுமே முடிக்காமல் ஜிகேவை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் எல்லாமே பிரச்சனையாயிரும். இது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபீல் பண்ணிடுவீங்க. ஸோ அதை பண்ணக்கூடாது, அந்த தப்பை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் இப்போயே சொல்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய கசகசம்லாம் படிக்காமல் இலக்கணம் ஃபுல்லாக படிச்சிருங்க. 6லேருந்து 10 வரை உள்ள இலக்கணத்தை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அது மெயின் அந்த கிராமர்டிக்கல் 10 மார்க்கில் வந்துடும். அப்புறம் நூல் ஆசிரியர், அப்புறம் செய்யுள் பகுதியெலாம் நல்லா படிச்சுக்குங்க. ஓகேவா? அதுவே உங்கள் தமிழ் தகுதி தேர்வுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக இங்கிலீஷ்க்கு ஏதாவது ஒரு கிளாஸை யூடியூப்பில் கிளாஸ் போட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸுக்கும் அதே மாதிரி யூடியூப் கிளாஸில் பார்த்து போட்டு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவும் சைக்காலஜிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடியும். முடியாதுன்னெலாம் இல்லை. என்ன நம்ம இந்த டயத்தில் எல்லாருக்குமே என்ன ஒரு நிலவிட்டு இருக்கும் அப்படின்னா, ஒரே பதட்டமாக இருக்கும். என்னடா டேட் கொடுத்துட்டாங்க, இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், படித்ததெல்லாம் மறக்குது, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்ட்டு ஒரே ஒரு ஆசிலேஷன், ஒரே குழப்பத்திலே நம்ம உட்காந்துக்கிட்டு இருப்போம். அது எல்லாத்தையும் நீங்கள் தூர தூக்கி போட்டுட்டு மன அமைதியோட நல்லா மூச்சை எடுத்து ரிலாக்ஸாக விட்டுட்டு அப்படியே அழகாக உட்காந்து நம்ம இனி என்ன படிக்க போகிறோம், இனி இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம், படிக்காத சப்ஜெக்ட் எது, படித்த ரிவிஷனுக்கு வச்சுருக்க சப்ஜெக்ட் எது தனியாக எடுத்து வச்சுட்டு அதை ரிவிஷன் கொடுங்க. படிக்காத சப்ஜெக்டை காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிங்க. கணக்கு, சைக்காலஜிலாம் மதியம் போட்டு பாருங்கள். நைட் நேரத்துலையும் கொஞ்சம் சைக்காலஜி போட்டு பாருங்கள் தூக்க வர டயத்தில். இது கேப்பில் ஜிகேவை வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு லாஸ்ட் ஒரு 9 மந்த்துக்கு உண்டானது படிச்சுக்கோங்க. ரீசெண்டாக அண்டை நாடுகள் சம்மந்தமான கொஸ்டின்லாம் நிறையா வரும் இந்த டைமில். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க.
போர் சம்மந்தமாக அந்த புதுசாக நம்மளை ஏதாவது அறிமுகப்படுத்தியிருந்தாங்கன்னா, வாகனங்கள் ஏதாவது அறிமுகப்படுத்தியிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ஆளுமைகள், புதிய ஆளுமைகளை வந்து பணியமர்த்தியிருப்பாங்க. அந்த ஆளுமைகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக மேலோட்டமாக வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ஸ்கூல் புக்கில் தான் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்கூல் புக்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஜிகேக்கு வந்து அறிவியல், சமூகவியல் இதில் வந்து 30, 35 ஆக மொத்தம் 65 கொஸ்டின் வந்து இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பயாலஜி பார்ட் 15 மார்க்குக்கும், அடுத்து ஃபிசிக்ஸ் முடிச்சிங்கன்னா 10, 25 இதில் கவர் ஆயிரும். 5 தான் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம ஓரளவுக்கு நீங்கள் படித்தாவே போதும். முக்கியமான பாடங்களை மட்டும் படித்தாவே போதும். இதை ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்துட்டு ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா, சோசியல் சயின்ஸ் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு பாலிட்டி முடிங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5லேருந்து 10 நாளுக்குள்ளே பாலிட்டி வந்து முடிச்சிடலாம். முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து ஜாகிரஃபி வந்து எப்போ படித்தாலும் சரி 7th அதாவது 10th இருக்கிற 7 லெசன் தான். ஸோ நமக்கு வந்து 46 நாள் நமக்கு வந்து டைம் இருக்குது. இந்த 46 நாளில் 7 லெசன் நம்மளால் முடிக்க முடியாதா? பார்த்துக்கங்க. ஒரு லெசனுக்கு ஒரு 3 நாள் கணக்கு வச்சுட்டு 7 3 21 21 நாளில் அந்த 7 லெசனை வந்து நல்லா தரவாக ரிவிஷன் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான். அடுத்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் அடிக்கணும். அந்தளவுக்கு அந்த தயார்படுத்திக்கிட்டு மிச்சம் வந்து 7th அப்புறம் 12th 11th ஒரு சில பாடங்கள்லாம் இருக்குது. அந்த பாறை கோலம் அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஜாகிரஃபி முடிஞ்சு. பாலிட்டி ஒரு 5லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து பாலிட்டி முடிச்சிடலாம். ரிவிஷன் பண்ணினா முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாமே வந்து சைட் பை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன் எடுத்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். உடச்சி படிங்க. ஒரு மலையை வந்து ஒரே நாளில் உட்காந்து உடைக்க நினச்சா உடைக்க முடியாது. ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய மலையே வந்து நம்மளால் சிதற அடித்து ஒரு தரமட்டமாக ஆக்க முடியும். அது மாதிரி தான் இப்போ நம்மளோட கான்செப்ட் வந்து அப்படி தான். நிறையா இருக்குதுன்னு நினச்சி படிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. இன்றைக்கி நான் இந்த சாப்டர் தான் படிக்க போகிறேன்ட்டு முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. வீக்லி ஷெடியூல் போட்டுக்குங்க. முடிச்சா டெய்லி ஷெடியூலும் போடுங்க, வீக்லி ஷெடியூலும் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் வந்து 45 டேஸ்க்கு உண்டான ஷெடியூலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வீக்லி ஷெடியூலில் ரெடி பண்ணுங்கள். டெய்லி ஷெடியூலோட வீக்லி ஷெடியூலும் போட்டு அழகாக வந்து ப்ராப்பராக வந்து படிக்க ஆரம்பிங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா உங்களால் முடியாதது வந்து உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கப்படலை. நீங்கள் இந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கானது தான். நீங்கள் வந்துட்டீங்க, இதுக்கு பின் வாங்குறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆமாம், பின் வாங்கவே கூடாது. இப்போ யாரெல்லாம் இந்த தேர்வில் நான் அது சொல்லக்கூடாது, சொல்கிறேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து மாணவர்கள் வந்து விழிப்புணர்வு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. யாரெல்லாம் வந்து இதில் வந்து தோப்பாங்க அப்படின்னா பின்வாங்கிறவங்க, 2வது வந்து தம் மேலே சந்தேகப்படுறவங்க, ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு சந்தேகப்படுறவங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க மேலே பழிய போடுறவங்க, காரணம் காட்டுறவங்க, இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தேர்வில் வந்து தேர்வாகவே முடியாது. ஆமாம், எவன் ஒருத்தன் வந்து தம் மேலே முழு நம்பிக்கை வைக்கிறானோ, குறைகள் எல்லாமே தம் மேலே போட்டுக்கிறானோ, காரணம் எல்லாமே தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த காரணத்தை திருத்திக்கிறானோ, அவனை செயல்படுத்துகிறானோ அவன் தான் வந்து இந்த தேர்வில் வந்து வின் பண்ணுவான். தொடர் முயற்சியும் அதான் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம் இதில். அதே மாதிரி வேலைகளை வந்து நம்ம படிக்கிற வேலையில் வந்து அப்படியே சிறுசா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் படிங்க, அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் படிங்க, 1/4 மணி நேரம் இடையில ரெஸ்ட்டு விடுங்க, அடுத்த 3/4 மணி நேரம் படிங்க, 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டு விடுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போங்க. சப்ஜெக்டை மாற்றி படிங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஆமாம், அதே மாதிரி தெரிஞ்சது தான், நான் நல்லா படித்த பாடம் தான் அப்படின்ட்டு அதை ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசியில் ரிவிஷன் பண்ணிக்கலான்னு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடைசியில் ரிவிஷன் பண்ண மாட்டீங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து ப்ரெஷரை உண்டாக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பாடத்தையும் வந்து சைடு பை சைடு ரிவிஷன் பண்ணிடுங்க. தெரியாத பாடத்தையும் சைடு பை படிச்சுட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி படித்து ரிவிஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? இது ரெண்டும் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் போடுறவங்க அதாவது சிலபஸை முடித்தவங்க அவங்களாம் வந்து டெஸ்ட் பேட்ச் போடுறவங்க டெஸ்ட் பேட்ச் போடட்டும். யாரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சரியா? ஐயோ நான் டெஸ்ட் பேட்ச் போடலையே, நான் இப்போ தான் படிக்கிறேனே, என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றது எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஆக்சுவலி உங்கள்கிட்ட வந்து 140 கொஸ்டின் வந்து கொடுக்குறாங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான். ஒன்லி சேடு மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. டெஸ்ட்டு ப்ராக்டிஸில் என்ன அப்படின்னா உங்களுக்கு சேடுக்கு தான் ப்ராக்டிஸாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போடலையே, நான் அப்படி இருக்கேனே இப்படி இருக்கேனே, எல்லோரும் அவ்வளோ டெஸ்ட் பேட்ச் போட்டாங்களே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் இங்கே நிறையா வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒன்றுமே தேவையில்லை. அழகாக நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா பொறுமையாக நிதானமும் இருந்துச்சுன்னா அந்த தேர்வு நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்.
அதுக்காக நான் வந்து டெஸ்ட் பேட்ச் போடுறவங்கள வந்து நான் தவறாக சொல்லலை. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்கள நினச்சி டவுன் ஆயிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம், எல்லாருமே வந்து அதான் நீங்கள் நதி போல் ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் அந்த நதிக்கு வந்து மரியாதை இருக்கும். தேங்கிட்டீங்க, நீங்கள் குட்டை ஆகிட்டீங்க, சாக்கடை ஆகிட்டீங்கன்னா யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. என்றைக்கும் வந்து தேங்கி சாக்கடையாக இருக்கணும் மட்டும் நினச்சிடாதீங்க. நதி போல் நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. உங்களை எல்லாருமே விரும்புவாங்க. உங்களால் கண்டிப்பாக சாதனை படைக்க முடியும். ஆமாம், ஏன்னா இதை வந்து நீங்கள் எடுத்தது வந்து மிகப்பெரிய லட்சியத்தை வந்து நம்ம அதை நெஞ்சில் வந்து சுமக்கிறோம். அதை தலையில் ஏற்றணுங்கிற ஒரு எண்ணம் நம்மள்ட்ட இருக்குது. அப்படிங்கிற பொழுது அதை நம்மளை தேடி கண்டிப்பாக அது வரும். யாருமே வந்து பின்வாங்கிறாதீங்க. பின்வாங்குங்கிற எண்ணம் வரக்கூடாது. நான் இந்தாட்டி விட்டுறேன், அடுத்த டைம் படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். பட் ஆனால் படிக்க மாட்டோம். ஒவ்வொரு வருடமும் அப்படி தான் நம்ம சொல்லுவோம், ஆனால் படிக்க மாட்டோம். கரெக்டாக எக்ஸாம் வரும்போது தான் மீண்டும் இதே மாதிரி எடுத்து வச்சு ஒரு 30 நாளில் முடிச்சிடலாம், 40 நாளில் முடிச்சிடலாம், 100 டே பிளானு, 50 டே பிளான் உட்காந்து எல்லாமே வந்து அப்படியே பயந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு கிடப்போம். எந்த இது வேணாம், எதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. முடியும் என்றால் முயற்சி செய்யணும். முடியவில்லையா, பயிற்சி செய். கண்டிப்பாக அது கொண்ட வந்தே தீரும். வேறு வழியே இல்லை. டைம் இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து 46 நாள் இருக்குது. அதை ஒன்றை கழிச்சு விட்றீங்க. 45 நாள் வந்து போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளால் முடியும். யார் அப்படின்னா, டெய்லியும் கரெக்டாக ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறவங்க, டெய்லியும் படிக்கிறவங்க, கன்சிஸ்டன்சியாக நம்ம இதுக்காக உழைக்கிறவங்கனால மட்டும்தான் இந்த எக்ஸாமை வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். ஒரே நாளில் வந்து எல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரே நாள் எப்படா ஒபாமா ஆகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரே நாள்லாம் இது வந்து முடியாது. இது ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி எடுக்கணும். இந்த 45 நாள் வந்து நீங்கள் முயற்சி எடுக்கணும். இதில் ஒரு நாள் தவறுனா கூட உங்களால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ வேஸ்டடான சிலபஸ் இது நிறைய இருக்குது படிக்க வேண்டியது. நம்ம வந்து இதில் சிலபஸை வச்சு இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணியும் நீங்கள் படிக்க வேண்டியது நிறையா இருக்கும். அப்படிங்கிற பொழுது நீங்கள் இப்போ வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்குலாம் இல்லை, நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த நேரம் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். அதாவது எஸ்ஐ தேர்வு பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் கண்ணில் அது பட்டுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு நீங்கள் வந்து வாட்ச் விட்டாவே போதும். நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்கணும்லாம் அப்படி இல்லை. நீங்கள் அப்ஜெக்டிவ் தான் ஷேர் தான் பண்ண போகிறீங்க. தியரியாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவாக எழுத போகிறதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ, உங்களால் எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமை வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். சைட் பை சைட் டெய்லியும் வந்து நிறையா தண்ணி குடிங்க, உடம்பை நல்லா வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு அரை மணி நேரமாவது வாக்கிங் போங்க. இந்த ஹாப்பி ஹார்மோன்லாம் சுரக்கும், ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா நிறைய நேரம் படிக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த இதெல்லாம் கொஞ்சம் இதுவும் சைட் பை சைட் பார்த்துட்டு வாங்க. அது ஃபிசிக்கலுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல உணவாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. 45 நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்னும் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாராவது வீடியோ போடுவாங்களா, யாராவது எதாவது சொல்லுவாங்களா, ஏதாவது பிளான் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு வந்து இன்னும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் முயன்றால் கூட உங்களால் கண்டிப்பாக வந்து ஸ்டேட் ரேங்க் வந்து எடுக்க முடியும். யார் அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் ஒரே அடியாக இந்த 45 நாளைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃபோனை தூக்கி போட்டுட்டு, உங்களுக்கு ஏதாவது கிளாஸு, சைக்காலஜி கிளாஸ் பார்க்கணும், மேக்ஸ் கிளாஸ் பார்க்கணும், நான் ட்ராவலில் இருக்கும்போது தான் படிக்க முடியும் அப்படிங்கிறவனுக்கு மட்டும் யூடியூப்பில் வந்து கிளாஸ் பார்த்துக்குங்க. மற்றவங்க எல்லாமே இந்த ஃபோனை வந்து 45 நாளைக்கு தூக்கி போட்டுட்டு, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வை வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து யாராவது வீடியோ போடுவாங்களா, ஏதாவது சொல்லுவாங்களா, ஏதாவது பிளான் கொடுப்பாங்களான்ட்டு நம்ம மூளை வந்து அதுக்கு தான் அடிக்ட் ஆகிருக்கு, படிக்கிறதுக்கு வந்து அடிக்ட் ஆகலை. அது நல்லா யோசிச்சுக்கிங்க, திங்க் பண்ணிக்கிங்க. நானே தவறாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வந்து ஒரு டைம் அதே மாதிரி நம்ம ஃபோன்லேயும் யூடியூப்லேயும் பார்த்தோன்னா நம்ம என்னத்தை தேடுறோமோ அதுவே மீண்டும் மீண்டும் முன்னாடி உங்கள் முன்னாடி இருந்து காட்டும். ஸோ தேடுறதை வந்து கம்மி பண்ணிவிட்டு படிக்கிறத வந்து அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்து தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் 45 நாளும் தேடிக்கிட்டு தான் இருக்கணும். உங்கள்கிட்ட கையில் இருக்குது. கையில் வந்து யார் இருக்கா, நம்ம ஆகாஷ் ஐயா சொல்கிற மாதிரி புக்கு சரஸ்வதி நம்ம கையில் இருக்குது. அதை நம்ம படிக்கணும். அதை படித்தாவே வந்து அது உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். அதை விட்டுட்டு நம்ம நிறைய தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்க எதாவது சொல்லுவாங்களா, இவங்க எதை சொல்லுவாங்களா அப்படின்ட்டு எதையும் யார் சொல்கிறது நீங்கள் கேட்காதீங்க. இந்த ஒரு 45 நாளை வந்து நல்ல முறையில் வந்து அழகாக உட்காந்து நிம்மதியாக படிங்க. அது போதும். கையில் இருக்கிற புத்தகத்தை வச்சு நீங்கள் அப்படியே புரட்டிக்கிட்டே இருங்க. அது உங்கள்கிட்ட பேசும். அதை அப்படியே நீங்கள் ரசித்து படிங்க. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதான் சொல்கிறேன், நவில்தோறும் நூல் நயம் போலும். நீங்கள் படிக்க தான் வந்து அந்த படிப்போட அந்த நயமே உங்களுக்கு கிடைக்கும்.
அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து உங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு வழி காட்டுங்கிற நம்பிக்கையோட நான் இந்த பதிவை வந்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் பேசுறதுக்கு வந்து நிறையா இருக்குது, நான் நிறையா பேசலாம், உங்களுக்கு நிறையா சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களோட நேரத்தை வந்து நான் அடிக்க நான் விரும்பலை. ஆமாம், அதான் உண்மை. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் படிக்கிற டைம் வந்து ஸோ நீங்கள் அதை படிக்கணும். நேரத்தை வந்து எந்த காரணத்தை கொண்டு வீண் பண்ணிடாதீங்க. நேரம் மட்டும்தான். நீங்கள் நேரத்தை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை வந்து வசம் பண்ணிடலாம். ஆமாம், நம்ம வந்து எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் முக்கியத்துவம். நம்ம எதுக்கு கொடுக்குறோமோ அதுதான் டெவலப் ஆகும். அது மாதிரி நீங்கள் படிப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, அது டெவலப் ஆகும். நீங்கள் எக்ஸசைஸுக்கு நீங்கள் நேரத்தை கொடுங்க, உங்கள் உடம்பு டெவலப் ஆகும். ஒரு மெடிடேஷன் யோகாவுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுங்க, உங்கள் மைண்ட் அண்டு மனசெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் எதுக்கு நேரம் கொடுக்குறீங்களோ அதுதான் டெவலப் ஆகும். ஆமாம், ஸோ நீங்கள் நேரத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாண்டு எப்படி நம்ம படிக்கணுங்கிற டைம் டேபிளை போட்டு உட்காந்து ஷெடியூலை போட்டு உட்காந்து ஃபோனையும் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. சோசியல் மீடியா எதுவும் உங்களுக்கு வேண்டாம். எதை பற்றி நீங்கள் தேடாதீங்க. எது வந்தாலும் தகவல் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ எனக்கு நியூஸ் பார்க்கணும் அப்படி இப்படின்ட்டு எதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாமல் நல்ல முறையில் உட்காந்து நீங்கள் படிங்க. படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமை வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்த வருஷம் படிச்சுக்கலான்ட்டு எந்த ஒரு தேர்வையும் வந்து தள்ளி போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முண்டி மோதுங்க. முண்டி மோதும் துணிவே இன்பம். உயிரின் முயற்சி தான் வாழ்வியோட மலர்ச்சி. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முண்டி மோதி வாங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ரொம்ப நேரம் கத்தி பேசிட்டுன்னு நினைக்கிறேன். எதுவும் நினச்சிக்காதீங்க, சாரி. நல்ல முறையில் உட்காந்து படிங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து வேர் டு ஸ்டடி நான் போடுறேன். எல்லோரும் கேட்டிருக்கீங்க. ஒரு 4-5 நாளுக்குள்ளே நான் போட்டுடுறேன். கொஞ்சம் வேலை நல்லா போட முடியல. அதை நீங்கள் படிங்க. அது வரைக்கும் நீங்கள் மற்ற சப்ஜெக்டும் நீங்கள் படிங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் வந்து சப்போர்ட்டை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ஏதாவது ஒரு வழியில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.